அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட்டை பற்றி நம்ம சற்று கொஞ்சமாவது கணிக்க நம்மளுக்கு தெரியணும். எப்பெல்லாம் நம்ம ஈடுபடலாம், எப்பெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூஸ் அப்படிங்கிறது நிறையா இடத்துல நம்ம பார்க்குறோம். பங்கு சந்தையில் கண்டிப்பாக பங்கேற்பதற்கு நியூஸ் தேவை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் நியூஸை மட்டும் பார்த்து நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அந்த நியூஸ் இருந்தால் இங்கே என்னென்ன இம்பேக்ட் எப்படி மாறலாம். இப்போ பாசிட்டிவ் நியூஸ்னால் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும், நெகட்டிவ் நியூஸ்னால் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அப்போ இந்த இம்பேக்ட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நெகட்டிவ் நியூஸே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா சந்தை என்ன ஆகணும், நம்மளுடைய கான்செப்டில் நம்மளோட வியூவில் என்ன ஆகணும் அப்படின்னா, நெகட்டிவ் நியூஸ்னால் எல்லாருமே கீழே தான் போகும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு, அப்போ மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே கீழே போகிறக்குண்டான வியூவில் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண போயிடுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேலே இருக்கிறான். இந்த இடத்துல எஸ்டர்டே லோக்கு மேலே தான் இருந்தாகணும். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறான், ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னாலே கண்டிப்பாக எஸ்டர்டே லோக்கு மேலே தான் இருக்கும். இப்போ எஸ்டர்டே ஹையுக்கும் மேலே இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஆகுது, மார்க்கெட்டில் இப்படி ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கீழே போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா 80% என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியர் தான் வரும். அப்போ நியூஸ் நெகட்டிவ், ஆனால் மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கண்டுபிடிக்கணும். இதே மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸ் வருது, அப்போ பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகணும், மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், எஸ்டர்டே லோவுக்கும் கீழே இருக்கிறான், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும்போது அது திருப்பி இது எல்லாம் கடந்து ப்ரீவியஸ் க்ளோஸை கடந்து எஸ்டர்டே லோவை கடந்து ஓப்பனுக்கு மேலே கடந்து எஸ்டர்டே ஹையை மேலே கடந்தால் மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் நியூஸை ரியாக்ட் பண்ண முடியும். மற்றபடி இப்படி இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுமா? அப்போது பண்ணாது. அப்போது நியூஸை பார்த்து நீங்கள் இம்பேக்ட் பண்ணுறதை விட இங்கே இருக்கிற ஃபார்முலாஸை நீங்கள் அமைச்சு பார்க்கணும். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். இதை எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்தால் என்ன இம்பேக்ட், எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருந்தால் என்ன இம்பேக்ட், எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் என்ன இம்பேக்ட், எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் என்ன இம்பேக்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா அமைச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த நியூஸ் பேஸ்டு நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. இங்கே எல்லோரும் என்னென்னா நம்ம நாட்டு நியூஸை பார்க்குறத விட்டு போட்டு யூரோப் மார்க்கெட்டு, யூஎஸ் மார்க்கெட்டோட இது, அதுக்கப்புறம் அவங்க என்ன டேட்டா, நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கும்போது நாஸ்டாக் மார்க்கெட், அதாவது டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்டையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். அப்போ நைட்டு பார்த்திங்கன்னா 12-1 மணி ஆகிடும். திருப்பி காலையில் நம்மளுக்கு ஏஷியன் மார்க்கெட் நிக்கி ஸ்டார்ட் ஆகிடும், 5-5:30 ஸ்டார்ட் ஆகிடும். உடனே அத்தனை மணிக்கு முழிச்சு உட்காந்துருவேன், உடனே மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு. அப்படியெல்லாம் உட்காந்து பார்த்து நியூஸை பார்த்து அவங்களுடைய பார்த்திங்கன்னா யூஎஸில் பார்த்திங்கன்னா நியூஸ்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கும். ஜாப் கட் இருக்கும், அதே மாதிரி கன்சியூமர் டேட்டான்ட்டு அப்புறம் ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அந்த டெய்லி ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய அனலைஸ் ஃபுல்லாக இதை விட்டுட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் விக்ஸ் எப்படி இருக்குது, யூரோப் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, யூரோப் மார்க்கெட்டில் அவங்களுடைய டேட்டா, அவங்களுடைய ஜிடிபி எப்படி இருக்குது, சைனாவோட ஜிடிபி இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்த்து நான் சொல்கிற விஷயத்துக்கே எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சிலர் சொல்லும்போது எல்லா நியூஸுமே பார்த்து எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? அப்போது முதல் நம்ம சந்தையை கணிக்க தெரியணும். அந்த கணிப்பு நம்மளுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். முதல் அந்த பாயிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது யூஎஸில் இருக்கிற ஸ்டாக்கும் அதே மாதிரி இப்போ ஜப்பான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடதெல்லாம் முடிச்சுட்டு படுத்து போயாச்சு. அமெரிக்கா நாட்டோட ஸ்கிரிப்டை பார்க்குறக்கும், ஜப்பான் ஸ்கிரிப்டை பார்க்குறக்கும், ஜப்பானில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா இங்கேயே ட்ரேட் பண்ண முடியலங்கும் போது அந்த நாட்டோட ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுடைய எண்ணம் எங்கே எதை நோக்கி போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல் நீங்கள் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது ஒரு காரை கொண்டு போய் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க, யாருமே இல்லாத இடத்துல போய் காரை பார்க் பண்ணால் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் பார்க்கணுமா அப்படின்ட்டு இல்லை. இதுவே ஒரு பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கார் பார்க் பண்ணிட்டாங்க. இப்போது
கார் வந்து இப்படி பார்க் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளியில் வர்றக்கு வந்துட்டு வழி இல்லை. இந்த காரோ இல்லை முன்னாடி இருக்கிற காரோ பின்னாடி இருக்கிற காரோ எடுத்தால் தான் உங்களால் வெளியில் வர முடியும். அப்படி இல்லைன்னா என்ன முயற்சி பண்ணணும்? கொஞ்சம் ஃப்ரண்ட்டு போகணும், திருப்பி ரிவர்ஸ் வரணும், திருப்பி ஃப்ரண்ட்டு போகணும், ரிவர்ஸ் வரணும், திருப்பி ஃப்ரண்ட்டு போகணும், ரிவர்ஸ் வரணும். அப்படி தான் கொஞ்சமாக ஃப்ரண்ட் கொஞ்சமாக பேக், கொஞ்சம் ஃப்ரண்ட் கொஞ்சம் பேக் போய் தான் அந்த வண்டி வெளியில் வந்துட்டு ஃப்ரீயாக போக முடியும். அதுபோல தான் நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நினச்சி பாருங்கள். நீங்கள் யோசிச்சிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போ முடிவெடுப்போம்? நம்மளுக்கு பயம் வரும்போது தான் முடிவெடுப்போம். வாங்குவதற்கோ விற்பதற்கோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பயம் வந்தால் தான் அதிகமாக வாங்குவோம், இல்லைன்னா அதிகமாக விற்போம். அப்போ அந்த பயம் எப்போது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சந்தையை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்றைய மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணல, நேற்றைய லோவும் பிரேக் பண்ணல. இதுக்கு பேர் வந்துட்டு இன்சைடு மார்க்கெட். அதாவது நேற்றைய வணிகத்தோட நேற்றைய ட்ரேடிங் ரேஞ்சோட இன்சைடில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், உங்களால் ஃப்ரீடமாக போக முடியுமா? இப்போ முன்னாடி போனால் இது ஒரு தடுப்பாக இருக்குது, பின்னாடி போனால் இது ஒரு தடுப்பாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரை நீங்கள் வெளியில் வரணும்னு என்ன பண்ணணும்? ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகும்போது தான் அதற்குண்டான சக்தி வரும். அப்போ இன்சைடு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற வரை நம்மளுக்கு கால் செல்லர் என்ன ஆக மாட்டாங்க? பேனிக் ஆக மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. புட் செல்லர் அவங்களும் பயப்படுவாங்களா? அவங்களும் பயப்பட மாட்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே பயப்படலைன்னா சந்தை என்ன ஆக போகுது? டிகேக்குள்ளே தான் போக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போது நேற்றைய வணிகத்தை விட 42 புள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க. இதே ஆப்ஷன் செயின் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்துட்டு அட் த மணி இவங்க பாருங்கள், இவங்க வந்துட்டு 24 ரூபா இறக்கம், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 19 ரூபா ஏற்றம். இது இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பேருமே நெகட்டிவில் இருந்தாங்க, இதுதான் டிகே. இது டிகேக்கு பற்றி இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட போகிறோம். ஆனால் சொல்கிறேன், அப்போது சந்தை ஃப்ளாட்டில் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ இவங்க 42 புள்ளிகள் ஏற்றத்திற்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வெறும் 19 ரூபா தான் ஏற்றம் அட் த மணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க 24 ரூபா இறங்கியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் ஆகாத போது அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸ் உங்களுக்கு அதற்குண்டான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொடுக்கவே கொடுக்காது. இது நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு பிரேக் அவுட் போட்டிருப்பீங்க, இந்த நேரம் ஒரு பிரேக் அவுட் போட்டிருப்பீங்க, இந்த நேரம் ஒரு பிரேக் அவுட் ஆயாச்சு, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இவ்வளோ போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த தடுப்பு நம்ம இதை வச்சுருப்போம். கிராஃபை பார்க்குறவங்க இதை பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல போயிட்டு உடனே கீழே போயிட்டான், இதை போனதுமே இதை கட் பண்ணதுமே என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு செல்லடிக்க பார்ப்பாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் மேலே வந்துட்டான். காரணம் என்னென்னா இது எஸ்டர்டே ஹையும் பிரேக் பண்ணல, எஸ்டர்டே லோவும் பிரேக் பண்ணல. அப்படிங்கும்போது இது எப்படி உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான். இப்போ கிரிக்கெட்டை வர்ணனையாளர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர் சொல்லுவார், கையும் வரல காலும் வரல அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் அதை பற்றி சொல்லுவார். பேட்ஸ்மேனுக்கு கையும் வரல காலும் வரல, நம்ம எப்படி ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் இங்கே மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் எப்போதெல்லாம் அதற்கு வலிமை பெறுகிறது, அதுக்கு உண்டான ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணணும். அது வியூ பண்ணலைன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க, ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க எங்கெங்கே ட்ரேடு பண்ணணும், அப்போ நம்மளுக்கு சூட்டபுளான பிளேஸில் இருக்கா அப்படிங்கிற நீங்கள் ஆராய்ச்சியை கொண்டு வரணும். இப்போ நிஃப்டியே அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி உடனே சின்ன சின்ன ரெக்கவர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, நேற்றைய லோ வந்துட்டு நம்மளுக்கு இல்லை. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே எத்தனை நேரம் நின்னாங்க? இப்போ இதிலிருந்து நேற்றைய ஹையை பிரேக் பண்ணவங்கனால 80 புள்ளி தான் மேலே போக முடிஞ்சுது. அப்போ இந்த 80 புள்ளிகளுக்கு மேலே நிலை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்தோட ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனுக்கு போயிருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அப்போ இந்த இடத்துல ஒரு டிசைட் பண்ணணும், இது நேற்றைய ஹைக்கு மேலே. இப்போ நம்ம சொன்னோம்னா அடுத்த உடனே ஒரு கேள்வி வரும், எத்தனை நேரம் நிலை பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்மக்கிட்டேயே கேட்பாங்க.
அப்படி கேட்கவே கூடாது. நீங்கள் பார்த்து உணரணும். இது வந்து செகண்ட் ஆஃப், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் செகண்ட் ஆஃப் வந்துட்டு இதை பிரேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வலிமை ஜாஸ்தி. இதே ஃபஸ்ட் ஆஃப் கீழே வந்துட்டு இதை தாண்டுறாங்க, அப்போ என்ன ஆகணும், மேலே போகணும். அப்போ மேலே போகாமல் திருப்பி இதுக்கு கீழே வராங்கன்னா அதுக்கு ஒரு அப்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் சொன்னால் திருப்பி அவங்கக்கிட்டே கேள்வி கேட்குறத விட இதை ரிசர்ச் பண்ணணும். இப்போ இது இப்போ நேற்றைய கையை தாண்டியிருக்கான், இவன் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது இது ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது யோசிச்சுட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றைய ஓப்பன் நேற்றைய க்ளோஸ், இதுக்கு பேர் பாசிட்டிவ் க்ளோசிங் சொல்லுவாங்க. இன்றும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ், ஏன்னா மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆனால் நேற்றைய கையை தாண்டி முடியல, அப்போ இது இருக்கணும். அப்போ நாளைக்கு வந்துட்டு சந்தை பார்த்திங்கன்னா இந்த ஹை அப்படிக்கு மேலே இருந்தால் என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளைட் வாலிட்டி வச்சு நம்ம கற்றுக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ நிஃப்டி அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். முதல் சந்தையை கற்றுக்கொள்ள விரும்புங்க. சந்தையில் இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம எடுத்துக்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூஸ், இப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிட்டோம்னா மார்க்கெட்டில் யாரெல்லாம் மேலே போகும் அப்படின்ட்டு வீடியோ போடுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும், நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க, ஐயோ மார்க்கெட்டில் யாரெல்லாம் அப்படி போடுறான்னு பார்ப்போம். புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க, யாரெல்லாம் மார்க்கெட் கீழே போகும் வீடியோ போடுறாங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். எதுக்கு அதெல்லாம்? நம்ம நினச்சது அங்கே நடக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது. நினச்சது நடக்கணும், இல்லைன்னா நடக்காமல் போகும். நடந்தால் லாபம், நடக்கலைன்னா லாஸ் இருக்கணும். அந்த லாஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாது, நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் 10,000 வச்சுருப்பார், 10,000க்கு ஃபுல்லாக வாங்கியிருப்பார். அப்போ அது என்ன ஆகும், அடுத்த நாள் உங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா இது ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே நாள் உங்கள் பணம் காணாமல் போயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கொண்டு வரணும். அப்போ என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கலாங்கிறது நீங்கள் இதை யோசிக்கணும். இப்போ அட்டவணை போட்டியாளர் என்ன பண்ணிட்டாங்க, 22,600 கால், 22,500 புட், இதை வந்து போட்டியாளராக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 22,600 கால் நம்மளுக்கு போட்டியாளர், 22,500 போட்டியாளர். இவங்களுடைய நடுநிலைமை 22,550. இப்போ 550க்கு கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷன்ஸோட ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், 550க்கு மேலே இருக்கிற வரை கால் ஆப்ஷன்ஸோட ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா போட்டியாளரோட நடுநிலை தானே. அப்போது இந்த 22,600 காலுடைய ஹை 454 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு 23,054. இது வந்துட்டு ஒரு சப்ளை ஜோன். அடுத்தது 22,500 புட்டோட ஹை 420 ரூபா. அப்போ 22,080. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு வந்துட்டு இதை புரிந்து கொள்ளணும். முதல் நீங்கள் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்போ 22,600 கால் இப்போ இன்றைக்கி வந்துட்டு 423 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. ஆனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் பார்த்தா 23,023. இதே புட் ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் 372 ரூபா. அப்போது 22,500ல் 300 கழிச்சிட்டு 200 வரும். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு 72. அப்போ 22,128. அப்போ இந்த ஜோன் பாருங்கள். அப்போ இந்த ஜோன் இவங்களுக்கு ஜோனாக இருக்குது. அப்போது இது ஃபுல்லாக வெற்றிடம். 22,600 கால் நான் சொன்ன மாதிரி விலைக்கு போகிறதுக்கு அவங்க போட்டி போடுவாங்க. 22,500 புட் நான் சொல்கிற விலைக்கு போகணுன்ட்டு அவங்க போட்டி போடுவாங்க. அப்போ இது வந்து ஒரு கயிறிழுக்கும் போட்டின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஃப்யூச்சருக்கு. ஏன்னா இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணுறது, ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர் வந்து வீக்லி ஃபியூச்சர். இப்போ வீக்லி ஃபியூச்சரை பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 22,500ங்கும் போது 22,500 கால் ஈக்குவல் டு 22,500 புட் ஆகணும். 22,600ங்கும் போது 22,600 கால் ப்ரைஸ் ஈக்குவல் டு 22,600 புட் ப்ரைஸ். இது நடக்கும். அப்போது இதை பற்றி நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கோன்னா 600 கால் நம்மளுக்கு வந்து 423 ரூபா, 600 புட் 418 ரூபா. இங்கே யோசிச்சு பாருங்கள், இங்கே கால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா புட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னா கால் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 5 ரூபா அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 22,605ல் இருக்கிறாங்க, ஃபியூச்சர் இருக்காங்கிறது எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம பண்ணினது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறக்காக எக்ஸ்பெரி மட்டும் மாற்றிடுங்க. மந்த்லி எக்ஸ்பெரி ஜூன் 27 கொண்டு போயிடுங்க. இப்போ ஜூன் 27க்கு நம்ம கொண்டு போகும்போது அதே போல் நம்ம வந்துட்டு 22,600 கால் புட்டையே நம்ம எடுத்துக்கலாம். அது புரிஞ்சுக்கிறக்காக
இப்போ கால் புட்டோடதில் வந்துட்டு காலோட விலை அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 110 புள்ளிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ கால் தான் அதிகம்னா அப்போ ப்ளஸ் இந்த ஸ்ட்ரைக்கோட ப்ளஸ் பண்ணணும். அப்போ 22,710 அப்படிங்கிறது மந்த்லி ஃபியூச்சர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இது லாஸ்ட் ட்ரேடிங்கோட அடிப்படையில். அப்போ இதோட நான் ஃபியூச்சரை மாற்றுறேன் பாருங்கள். 710 கட்ட தான் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கும். இதுதான் விஷயமே. அப்போ இதன் அடிப்படையில் தான் வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸை நீங்கள் கணக்கீடு பண்ணணும். அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்டுக்காக அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். இது 35 இருக்குது, இது 38 இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 49,000 கால், 40,000 புட். அது ரொம்ப இதனால் விட்டுறலாம். அடுத்தது 50,000 கால், 49,000 புட்டே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க போனால் இது ஒரு ஸ்ட்ராடல் அண்ட் மல்டிபிள் ஹெட்ஜுன்னு சொல்லலாம். அப்போ 49,000 போட்டியாளராக முதல்ல எடுத்திருக்காங்க. அப்போ 49,000 49,000 கால் 1,088 ரூபா. அப்போ 50,088 49,000 புட் 1,062 ரூபா. அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 47,940. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு கிடச்சாச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 49,000 கால் 1,064 ரூபாய்க்கு ஆகியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 50,064 வரணும். 49,000 புட் 875 ரூபாய்க்கு. அப்போ 48,125 அப்படிங்கிற இடம். அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் 49,000 புட் 49,000 கால் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 180 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 975 1075. அப்போது 190 புள்ளிகள் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போது 49,190 வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எளிமையாக. இதே இது அடுத்தது 49,000மா நீங்கள் 50,000 கால் 50,000 புட்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நம்மளால் எடுக்க முடியும். இது 48,500 கால் 500 புட்டியும் கம்பேர் பண்ண முடியும். 49,500 கால் 500 புட்டியும் கம்பேர் பண்ண முடியும். அப்போ நான் 49,500 கால் 500 புட்டை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 49,500 இதில் பார்த்தீங்கன்னா காலோட விலை புட்டோட விலை நம்மளுக்கு இருக்குது. இதில் யார் அதிகமான விலைனா புட் ஆப்ஷன் விலை அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இது 800 வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு வந்துட்டு 280 புள்ளிகள் அப்படின்னு தெரியுது. அப்போ 280 புள்ளிகளை நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 49,220 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர். அப்போ இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக சந்தையை பற்றி புரிதல்கள் ஏற்படும். அதனால் போட்டியாளர் யார் தேர்ந்தெடுக்கணும், முதல் சந்தையில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இப்போ எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணாத வரை அங்கே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. அங்கே அந்த மாதிரி ட்ரேடிங்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதிகமாக உங்களுக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால் ஒரு நியூஸ் பேஸ்டோ வரைபடமோ எல்லாமே பாருங்கள். ஆனால் முதல் மார்க்கெட்டை கணிக்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஏதுவாக இருக்கும். ஆனால் முதல் இதில் போய் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்னு கூட உங்களால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக போயிடும். அதனால் மற்றவர்களோட துணை உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். அதனால் எப்போவுமே உங்களை நீங்கள் நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்கள் முதலீடு நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான், நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான். அதனால் மற்றவர்கள் சொல்லி ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அதில் உங்கள் அனுபவம் ஒன்றுமே இருக்காது. அதனால் நீங்கள் நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சுய முடிவில் எடுங்க. அதனால் பரிந்துரை அப்படிங்கிறத கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னொருவரிடம் உங்கள் கேபிட்டலை கொடுத்து அவங்கள ட்ரேட் பண்ண வைக்காதீங்க. சப்போஸ் அவங்க லாபம் கொடுத்தாங்கன்னா உங்களை நஷ்டம் பண்ணணுன்ட்டு அவங்க யாருமே இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் நஷ்டமாகணுன்ட்டு யாரும் கால்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கே உங்களுடைய பணம் நஷ்டமடையணும்னு யாரும் ட்ரேடும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கணுன்ட்டு அவங்க எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவே மாறுபட்டுரும். அப்போ அதனால் நஷ்டமே ஆனாலும் அந்த நஷ்டத்தினால் நீங்கள் என்ன கெயின், உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிது அப்படிங்கிறத எடுக்கிறது தான் இங்கே முக்கியம். உங்களுக்கு ஒரு கெயின் இதில் அனுபவம் கிடச்சிருச்சுன்னா அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டீங்க. அந்த தப்பை திருப்பி செய்யலைனாலே உங்கள் கேபிட்டல் போகாது அப்படிங்கிறத முதலில் உணருங்கள். அதனால் மார்க்கெட்டை கணிக்க முதல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.